ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஆக்சுவலி மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஜே திரும்ப மார்வல் யூனிவர்ஸ்க்கு வந்துட்டாரு. ஆனால் அயன் மேனா வரல, டாக்டர் டூமா வந்திருக்காரு. ஆக்சுவலாக டாக்டர் டூம் வந்து மார்வல் யூனிவர்ஸோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் அண்ட் டேஞ்சரஸ் வில்லன்னே சொல்லியாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு காமிக்ஸில் ஏகப்பட்ட பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அண்ட் அயன் மேனையும் டாக்டர் டூமையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே நிறைய சிமிலாரிட்டிஸ்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவங்களோட மெயின் பவரே அவங்க இன்டெலிஜென்ஸ் தான். லைக் அயன் மேனை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவர் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் ஃபேஸ் பண்ணுவார். சேம் அதே போல தான் டாக்டர் டூமும் இவருமே தன்னோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி மார்வல் யூனிவர்ஸில் ஏகப்பட்ட விஷயங்களை சாதிச்சிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் ஃபைட் நடந்தால் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அயன் மேனை பற்றி பார்த்துடலாம். மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் டோனி ஸ்டார்க்கோட இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து 250க்கும் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயங்கர ஜீனியஸான ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அயன் மேன். இவர் வந்து ஒரு பேட்டில்னு வரும்போது தன்னோட இன்டெலிஜென்ஸை தான் அயன் சூட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸை சமாளிக்கிற வகையில் இவர்கிட்ட ஏகப்பட்ட அயன் சூட்ஸ் இருக்கு. பட் இவர் பேசிக்காக யூஸ் பண்ற அயன் சூட்ஸ் எல்லாத்துலயுமே ஜார்விஸ், ஃப்ரைடே மாதிரியான ரொம்பவே அட்வான்ஸ்டான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஏஐ சிஸ்டம் மூலமா உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான டெக்னாலஜியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது, அதை டீகோட் பண்றது, ஹேக் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். இந்த ஒரு சிஸ்டம் வந்து அயன் மேனுக்கு ஒரு ஃபைட்னு வரும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவரோட சூப்பர் ஹீரோ நேம் தான் அயன் மேனே தவிர இவர் யூஸ் பண்ற சூட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் டைட்டானியம்ங்கிற மெட்டீரியலால செய்யப்பட்டது. ஸோ இவரோட சூட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருக்கும். அண்ட் இந்த சூட் மூலமா இவரால் மார்க் 10ஓட ஸ்பீடுக்கு இணையான வேகத்தில் பறக்க முடியும். பிளஸ் இந்த சூட்ல ஏகப்பட்ட மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ், லேசர் பீம்ஸ், ரிப்பல்சர், இஎம்பிஸ், எலக்ட்ரிக் ஷாக் வேவ்ஸ் எல்லாம் கூட இவரால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இவர் கிரியேட் பண்ண அயன் சூட்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்மர்னா அது ப்ளீடிங் எட்ஜ் ஆர்மர் தான். இதுல வந்து நானோ டெக்னாலஜி இருக்கிறதுனால மற்றவங்களோட டெக்னாலஜிஸை ரொம்ப ஈஸியாவே கண்ட்ரோல்ல எடுத்துக்க முடியும். காமிக்ஸ்ல இந்த ஒரு சூட் வந்து டோனியோட உடம்புக்குள்ள இருந்தே வெளியே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மூவிஸ்ல இந்த ஒரு சூட்டை வந்து தன்னோட ஆர்க் ரியாக்டர் மூலமா வெளிக்கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்ற அயன் சூட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான சூட்னு சொல்றதுக்கு காரணமே இந்த சூட் மூலமா அயன் மேனால தோர், ஹல்க், தேனோஸ் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸே சமாளிக்க முடியும். அண்ட் இந்த சூட் வந்து ஒரு பேட்டிலுக்கு தகுந்தாப்புல தன்னோட ஷேப்பை வந்து மாத்திக்கும். லைக் மூவிலே கூட பார்த்திருப்பீங்க, ஷீல்டை வர வைக்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராக்கெட் லான்ச்சர்ஸை ஷூட் பண்றது, தன்னோட ஆப்போனன்ட்ஸை இந்த ஒரு மெட்டல் சூட் மூலமா லாக் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியும். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அயன் மேனோட மெயின் பவரே அவரோட இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி காமிக்ஸ்ல அயன் மேன் வந்து பாத்தீங்கன்னா தோரை டிஃபீட் பண்ணியிருக்காரு, ஹல்க், தேனோஸ், கெலாக்டஸையே கூட டிஃபீட் பண்ணியிருக்காரு, ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸையே ஸ்பிளிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பேட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாக்டர் டூமை பல முறை அயன் மேன் வந்து தோக்கடிச்சிருக்காரு. ஸோ அயன் மேனுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் மட்டும் இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சு கண்டிப்பா டிஃபீட் பண்ணிடுவாரு. ஸோ அயன் மேனை பத்தி பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. அடுத்ததா டாக்டர் டூமை பத்தி பார்க்கலாம். ஸோ டாக்டர் டூமோட ஆரிஜினை பத்தி பார்க்கலாம். இவர் வந்து தன்னோட அம்மாவோட மேஜிக்கல் புக்ஸ் எல்லாம் படிச்சு மேஜிக் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுவாரு. பட் அது தவறுதலா இவரோட முகத்திலே வெடிச்சிடும். இதனால இவரோட முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில காயங்கள் ஏற்பட்டுரும். அதை மறைக்கிறதுக்காக தான் இவர் வந்து எப்பயுமே மாஸ்க் போட்டுப்பாரு. பிளஸ் அதன் மூலமா இவருக்கு ஒரு சில ஸ்பெஷல் பவர்ஸும் கிடைக்கும். டெக்னிக்கலா சொல்லணும்னா டாக்டர் டூம் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் சார்சரர். கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இணையான மேஜிக்கல் பவர்ஸ் வந்து டாக்டர் டூம் கிட்ட இருக்கு. பட் இவரோட பவர்ஸ் வந்து காஸ்மிக் எனர்ஜியை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ வேற ஏதாவது கேரக்டர்ஸ் கிட்ட காஸ்மிக் பவர்ஸ் இருந்தா அதை உடனே போய் ஆட்டை போட்டு வந்துருவாரு. லைக் காமிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரோட பவர்ஸை அப்சர்வ் பண்ணிடுவாரு. அதன் மூலமா ஃபென்டாஸ்டிக் ஃபோரை போட்டு புரட்டி எடுத்துருவாரு. அண்ட் இவருக்கு ஆஸ்கார்டியன் மேஜிக்கல் பவர்ஸை பத்தின நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஈவன் காமிக்ஸ்ல ஒரு முறை தோரோட ஹேமரையே லிஃப்ட் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். அண்ட் டாக்டர் டூம் கிட்ட பாத்தீங்கன்னா டெலிகைனசிஸ் பவர் இருக்கு, டெலபோர்டேஷன் பவர் இருக்கு. இவரால டிமென்ஷனல் டிராவலும் பண்ண முடியும். தன்னை சுத்தி எனர்ஜி ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். இவருக்கு வந்து ஐக்யூ லெவல் கிட்டத்தட்ட 200 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவருமே பயங்கர ஜீனியஸான கேரக்டர் தான். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இவருமே பாத்தீங்கன்னா ஒரு சூட் வந்து போட்டிருப்பாரு. இவர் போட்டிருக்கிற ஆர்மர் வந்து ஹல்க், தோர் மாதிரியான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸோட அட்டாக்கே தாக்கு பிடிக்கிற அளவுக்கு டியூரபிள் ஆனது. பிளஸ் இவரோட சூட்லயுமே அயன் மேனோட சூட்ல இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபயர் பவர் இருக்கு. ஈவன் இவரால பாத்தீங்கன்னா காஸ்மிக் பிளாஸ்ட் பண்ண முடியும். ஒரு சில மேஜிக்கல் ஸ்பெல்ஸையும் பாத்தீங்கன்னா கேஸ்ட் பண்ண முடியும். பல விதமான எலமெண்ட்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். அடுத்தவங்களோட பவர்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். பிளஸ் இவரால டைம் டிராவல் கூட பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சூப்பர் ஹீரோஸோட பவரை நல்லிஃபை பண்றதுல டாக்டர் டூமை அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இவரால மைண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இவருக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. காமிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பல பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸோட பவர்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டிருக்காரு. லைக் பியாண்டரோட பவரையே டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸோட காமிக்ஸ்ல அப்சர்வ் பண்ணிருக்காரு. பியாண்டர்லாம் பாத்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் அபவ் ஆளுக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா பியாண்டர். அவரோட பவர்ஸையே அப்சர்வ் பண்ணி டாக்டர் டூம் வந்து காட் எம்பரர் டூமா மாறிடுவாரு. இன்னும் சொல்லணும்னா ஸ்கார்லெட் விட்சோட லைட் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணிருக்காரு, ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸையும் அப்சர்வ் பண்ணிருக்காரு. தேனோஸ், கெலாக்டஸ், தோர் மாதிரியான பவர்ஃபுல்லான கேரக்டர்
கேரக்டர்ஸையே டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ டாக்டர் டூம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டருங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் டூமுக்கும் அயன்மேனுக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இவங்க 2 பேரும் எதர்ச்சியா சந்திச்சுக்கிறாங்க, அப்போ இவங்களுக்குள்ள பேட்டில் நடந்தா அந்த ஒரு பேட்டில் டாக்டர் டூம் ஜெயிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அயன்மேன் வந்து என்னதான் டெக்னாலஜி வைஸ் வேற லெவல்ல இருந்தாலும் டாக்டர் டூம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. ஸோ அயன்மேன் வந்து பிசிக்கலாலாம் போய் டாக்டர் டூம் அடிச்சலாம் டிஃபீட் பண்ண முடியாது. டூம் வந்து தன்னோட மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அசால்ட்டாவே அயன்மேனை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடுவாரு. பட் இதுவே இவங்க 2 பேத்துக்கும் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் டைம் கொடுத்தோம்னா 2 பேருமே பயங்கர இன்டெலிஜென்ட்டான கேரக்டர்ஸ்ங்கிறதுனால ரொம்பவே பயங்கரமா ப்ரிப்பேர் ஆவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் டாக்டர் டூமை விட அயன்மேனோட இன்டெலிஜென்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். என்னதான் டாக்டர் டூம் வந்து பயங்கரமா பிளான்லாம் பண்ணி அயன்மேன் கூட ஃபைட் பண்ணாலும் எப்பவுமே அயன்மேன் வந்து டாக்டர் டூமை விட ஒரு படி மேலே தான் இருப்பாரு. ஸோ ப்ரிப்பரேஷன் டைம் கிடைச்சா கண்டிப்பா அயன்மேன் வந்து டாக்டர் டூமை டிஃபீட் பண்ணிடுவாரு. இந்த வீடியோவை கிரியேட் பண்ணும்போது எனக்கு பர்சனலா தோணுன விஷயம் என்னன்னா, சும்மாவே டாக்டர் டூம் வந்து பயங்கர பவர்ஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் கேரக்டரா இருக்காரு. இதுல வேற மூவிஸ்ல வந்து வேற ரியாலிட்டியை சேர்ந்த டோனி ஸ்டார்க் தான் டாக்டர் டூமா மாறிட்டாருன்னு வேற சொல்றாங்க. ஸோ டோனி ஸ்டார்க்கே டாக்டர் டூமா இருக்கும் போது அவரால் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி வந்து படுபயங்கரமா இருக்க போகுது. ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.